ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த தபசு காலங்களின் 5வது வாரத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற எல்லா இரக்கங்களை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், அவரை உயர்த்த வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை துதித்து 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 மகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கும்படி வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டிலும் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் நாம் ஆண்டவரை வாய் திறந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் வரைக்கும் என்னை ஆண்டவரை எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாக அவரை இந்த காலை வேளையில் நாம் வரவேற்போமா? ஆவியானவரே, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையான காரியங்களை அவர் தொடர்ந்து செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறபடினாலே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாக நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் நிரப்பிடும். தூய ஆவியானவரே, உம்மை எங்கள் ஒவ்வொரு மேலும் அன்றைக்கு புறாவை போல வந்து இறங்கினவரே, எங்கள் மேல் உம்முடைய பிரசன்னத்தால் வந்து இறங்குவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொரு ஆட்கொள்ளும்படியாக எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் அசைவாடிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால். இன்னொரு விசை தூயாவிடும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, எங்கள் கண்கள் காணக்கூடாத ஒருவராய் எங்கள் மத்தியிலே உலாவும் அப்பா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே
எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடுமே. பவுலும் சீலாவும் எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே, சிறைச்சாலையில் அசைவாடினே. எல்லாரும் எங்க மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்புகள், இந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே. உலர்ந்த எலும்புகளாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையில உயிர் பெற வேண்டும். அன்றைக்கு இசைக்காவின் நாட்கள்ல பள்ளத்தாக்கில் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்தவரே, எங்க வாழ்க்கையில ஒவ்வொருவர் வாழ்க்கையில ஒவ்வொருவர் சிறியவர் முதல் பெரியவர் வரை அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும் பல்லவி, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாம் பாடுவோமா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. எல்லா கரங்களை தட்டுவோமா? எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆம், நீங்களும் நானும் காணக்கூடாதவராய் நம்மத்திலே உலாவுகிற ஆண்டவர். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் ஒரு வாசம் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம் நடுவே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருடைய இதோ அருகிலை நின்று என் மகன் என் மகள் தன் உள்ளத்தை திறக்க மாட்டானா திறக்க மாட்டாளா என்று சொல்லி அவளோடு கூட நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய ஆசையாய் நம் அருகிலே இருக்கிறார். நம் அருகிலே நம்முடைய கிட்ட இருக்கிற அந்த ஆண்டவரை இன்னும் வாய் திறந்து இதயத்தை திறந்து நாம் பாட இருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்களே, இதோ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி அவங்க அப்படியே கர்ஜித்தது போல இந்த கால வேளையில் உள்ளத்தை திறந்து இதோ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். ஆம், ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர், செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் இந்த வேளையில ஆராதிக்க இருக்கிறோம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும்
ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. பாடுங்க. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கைத்தட்டியா எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் அழைத்தவர். விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். எல்லாரும் பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. வல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றைக்கும் நல்லவர். நாம் எத்தனையோ முறை மாறி போய்விட்டோம். இயேசு என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. எல்லாம் சேர்ந்து அவர் நல்லவர், சர்வ நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை
பாரங்களை நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர். ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென், ஆமென். நல்லவர், ஓ, வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென். வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. ஆமென். அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரே என்றென்றைக்கு கைவிடாத தேவன், யாரையும் கைவிட தெரியாத தேவன், யாரையும் மறக்க முடியாத தேவன். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய அருள்நாதர் சொல்கிறார். அல்லேலூயா. இதோ நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்குவேன். என் உள்ளம் கைகளில் உன்னை நான் செதுக்கி வைத்திருக்கேன் சொல்லியிருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய இந்த காலவேளை நம்மை அர்ப்பணிப்போமா? என் எண்ணம் போல நான் நடந்து ஆண்டவரே, என் கண் போன போக்கில், என் கால் போன போக்கில் எல்லாம் நான் நடந்தேன். இப்பொழுதும் உம்முடைய பாதத்தண்டை வந்து நிற்கிறேன். மரியாளை போல ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி
இதோ இந்த தவக்காலங்களின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் அப்பா. நானாக வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இதோ நான் ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவன் அல்ல, தானியேலை போல ஆண்டவரே இதோ விசுவாசத்தில் உறுதியானவனும் அல்ல. இதோ உம்மண்டை நான் ஒரு பாவியாக வந்திருக்கிறேன். பாவியாகி என் மேல கிருபையாய் இரும் ஆண்டவரே. உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக ஆண்டவரே உம்மை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தரித்து கொள்ள, உம்முடைய சுவாபத்தை இன்னும் தரித்து கொள்ள, உம்மை போல மாற நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஆண்டோட கருத்தில் எப்படி ஒப்பு கொடுப்போமா? நானாகவே வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஆண்டோட கரத்திலேயே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். நானாகவே பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து நிற்கிறேன். நம்மளை அப்படியே அர்ப்பணித்து பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. நோவாவை சமூகத்தில் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே. ஆண்டவரே, மார்த்தாளை போல் உம்மை சேவிக்க, மரியாதை போல் உம்மை நேசிக்க, மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தர் போலவும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். இதோ அடியே நானாகவே வந்து நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவரே. பவுலை போல எங்களை ஒப்பு வந்து நிற்கிறேன். நீ நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஏற்றுக்கொள்வீரா? உன் சித்தம் போல என்னை நான் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து நிற்கிறேன். ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சிலுவை அண்டை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா?
இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளோடு கூட எங்களை ஆராய்ந்து பார்த்து இதோ மண்டை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்கார்வோம்.
வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் என்னோடு எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணின வார்த்தைகள், பெண் மான்களை ஈடுபடி செய்த வார்த்தைகள். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய ஜனத்துக்கு பலனையும் சமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளால் இந்த வேளையில் எங்களை நிரப்பும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசையாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடந்த 1ஆம் தேதி மார்ச் 1 பேசின அந்த வார்த்தையின் தொடர்ச்சியை உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். முதலாவதாக எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். உபாகம் 32:2 வாசிப்போம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழையை பொழியச் செய்கிற தேவன் என்று சொல்லி மார்ச் 1ஆம் தேதி நாம் தியானித்தோம். ஆசீர்வாதமான மழை பொழிய வேண்டுமென்றால் அந்த பொழியச் செய்கிற தேவன் நம்முடைய ஒரு நிலத்தின் அனுபவம், ஒரு மழை பெய்து நிலத்தில் பெய்யும் போதுதான் அந்த நிலம் விளைச்சலுக்கு ஏற்ற விதமாய் அது பயிர் செய்வதற்கு ஏற்றதாய் மாறுகிறது. ஆகினால் அந்த நிலத்தின் அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் சொன்ன அந்த ஓமையை வைத்து, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, இன்னும் கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதை, இன்னும் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் அதை பார்த்தோம். அப்போ நிலத்தின் அனுபவம் ஒரு நல்ல நிலத்தின் அனுபவமாக இருந்தால்தான் 100, 60, 30 பலன் கொடுக்க முடியும் என்பதையும், நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னையும் 100, 60, 30 மாற்றும்படி உளப்பட்ட ஒரு நிலத்தை போல தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆகையினால அவருடைய பாடு, மரணம், அந்த ஒரு அனுபவம் நம்மை அவருக்கு நேராக, நம்மை அவருக்கென்று பலன் கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதோடு கூட விதையின் அனுபவம் என்பதை தியானித்தோம். விதை, வசனம் விதையாக இருக்கிறது. இந்த விதையை நாம் கேட்க கேட்க, விதைக்க விதைக்க, ஆண்டோடைய வசனம்ங்கிற விதை நமக்குள்ளே போக போக, இது உபாகமம் 32:2 படி மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய சத்திய வார்த்தைகள் உபதேசமாக பொழிய பொழிய அது இளம் பயிரின் மேலே பொழிகிற ஒரு மழையை போலவும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்றும் நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். ஆண்டோடைய வசனம் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல இறங்கும்போது நம்முடைய இருதயம் 100, 60, 30 பலன் கொடுப்பதற்கு ஏற்றதாய் மாறுகிறது என்பதையும் நாம் பார்த்தோம். ஆக ஒரு நிலத்தின் அனுபவம், ஒரு விதையின் அனுபவம் இப்படி இருக்கும்போது ஆசீர்வாதமான மழையை பெற்றுக்கொள்வது எப்படி, அல்லது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது எப்படி, அல்லது ஆசீர்வாதமான செழிப்பான இந்த வாழ்க்கை, இந்த மழை என்கிற வாழ்க்கை
எப்படி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லியும் நம்ம அந்த கேள்வியோடு முடித்தோம். மழை என்பது அது கர்த்தருடைய உபதேசத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மழை இளம் பயிரின் மேல் பொழிய 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 அந்த இளம் பயிர் அது நல்ல பலனை கொடுப்பது போல ஆண்டவருடைய உபதேசமாகிய மழை நம்மேல பொழிய 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 நாம் ஆசீர்வாதமான மழையை, நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை, நாம் ஒரு தேவனுக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த செழிப்பான மழை அல்லது இந்த ஆசீர்வாதமான மழை அல்லது இந்த ஆசீர்வாதமான உபதேசம் எங்கே கிடைக்கும்? இதோ என் வாழ்க்கை ஒரு முள்ளுள்ள ஒரு நிலத்தை போல இருக்கிறதே, ஒரு வழியருகே விதைக்கப்பட்ட அந்த நிலத்தை போல என் வாழ்க்கை இருக்கிறதே, ஒரு கற்பாறை போல இருக்கிறதே. எனக்குள்ளே ஒரு செழிப்பான இந்த மழையை, இந்த உபதேசத்தை பெற நான் எங்கே வர வேண்டும், அது எங்கே கிடைக்கும் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். முதல் வேத பாடவாசி கேட்ட 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். நம்முடைய ஆண்டவர் எப்படி அவர் இயற்கையாக இந்த பூமியில புல்லையெல்லாம் முளைக்க பண்ணுகிறார், அவர் எப்படி விதையை ஒரு முளைக்க பண்ணுகிறார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலே முளைப்பிக்கிற. அப்போ மந்தாரம் பொதுவாக மப்பு மந்தாரமாக இருக்குன்னு சொல்லும்போது வெயில் இல்லாமல் ஒரு கார்மேகம் கூடி மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். காலையில் வெயிலும் இல்லாமல் இருளும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த காலை வேளை, அந்த காலையின் அந்த அதிகாலை அந்த வேளையை போல இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு மழை பெய்கிறது என்று சொல்லி வைத்துக்கொள்ளுங்க. மழை பெய்து அந்த சூழ்நிலையில் தன் காந்தியினால் சூரியன் தன்னுடைய இளம் கதிர்களினால், அந்த காந்தியினால்னா மகாத்மா காந்தி நினச்சிடக்கூடாது, யாரு? சூரியனுடைய இளம் அந்த வெயில், அந்த சூரியனுடைய அந்த இளம் வெயில் அந்த முளை விதைகளின் மேல் படப்பட அந்த முளை என்ன பண்ணுது? அது சூரியனுடைய அந்த விடியற்கால வெளிச்சத்தை போல, எப்படி விடியற்கால வெளிச்சம் அழகாக இருக்குதோ, காலையில் சூரியோதயத்தை எப்படியாவது இன்றைக்கி பார்த்துடணும்னு சொல்லி நம்ம அந்த சூரியோதயம் வரக்கூடிய இடங்களை நோக்கி ஓடுவோம். கன்னியாகுமரிக்கும் மற்ற இடங்கள்லையும் நாம் போகும்போது சூரியோதயத்தை எப்படி என்ன பண்ணணும்? பார்த்துடணும். டூரில் அது ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். அப்போ அந்த விடியற்கால சூரியன் உதிக்கிற அந்த வெளிச்சம் எப்படி இருக்குமோ அப்படி மழைக்கு பின்னால் அந்த சூரியனுடைய இளம் கதிர்களில் பூமியிலிருந்து விதைகள் அழகாக முளைத்து வரும். நாம் விதைகள் முளைத்து வருகிற அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அது பார்ப்பதற்கே எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும். அதை போல நம்முடைய ஆண்டவர் அவர் உபதேசம் என்கிற மழையை நம்மேலே அவர் பொழிய பண்ணி நீதியின் சூரியனாகிய அவர் நம்மேலே விழ விழ ஒரு நல்ல இதமான ஒரு நல்ல ஒரு குதூகலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே அது மகிழ்ச்சியை பொங்குகிறது.
அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம், என்னுடைய வீடு இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்க நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஒரு புல் பூண்டு முளைப்பதற்கு மழை, சூரிய கதிர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி அவைகள் முளைக்க பண்ணி நம்முடைய பார்வையை நம்ம அதை பார்க்கும்போது நம்ம அந்த அழகில் மயங்குகிறோமோ, சந்தோஷப்படுகிறோமோ, அதே போல தேவனோடு இணைந்திருக்கிற நாம், தேவனோடு கூட நிச்சயமான நித்திய உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறாரே, அவரோடு கூட இணைந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கை இதோ அவரை போல மாறாதோ, அவரை போன்ற ஒரு குணாதிசயத்தில் என் வாழ்க்கை வராதோ. ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று சொல்லி இங்கே இந்த இடத்துல தாவீது ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற அந்த அனுபவம், ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற அந்த அனுபவத்தில் வரக்கூடிய அந்த மேன்மையை, அந்த சந்தோஷத்தை அவர் காலை அந்த சூரிய கதிர்களோடு மழையோடு கூட அவர் இணைத்து, எப்படி மழையும் அந்த சூரியனும் இந்த நிலத்தில் விழுந்து அழகாய் விதைகள் முளைக்கிறதோ, அதை போல தேவனோடு கூட என் வாழ்க்கை எப்பொழுதும் இணைந்திருந்து அவருடைய ரட்சிப்பில் இதோ அவருடைய ஆசீர்வாதத்தில் நான் வளர்ந்தோங்க மாட்டேனோ என்று சொல்லி ஏங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை கதிர்கள் எப்பொழுதும் நம்முடைய உடம்புக்கு எப்படி இருக்கும்? இதமாக இருக்கும். யாரும் 12 மணிக்கு மேலே வெயிலில் நிற்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆசைப்பட மாட்டோம். காலை நேரத்தில் நம்ம அந்த வெயில் வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக உயிர்கள், அந்த ஜீவன்கள் அந்த அதிகாலை அந்த வெளிச்சத்தில் தான் அவங்க என்ன பண்ணுதான்? அவைகள் வளர்கிறது. அவைகள் வளர்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக இந்த சூரிய வெளிச்சம் படப்பட அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வளர்வது போல நீதியின் சூரியன் ஆசீர்வாத மழையாய் அவருடைய உபதேசத்தை நம்மேல் பொழிய பொழிய நம்முடைய வாழ்க்கையும் ஒரு விதை முளைத்து எழும்புவது போல, ஏதோ மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்கிற வார்த்தையின்படி நம்மேல பனித்துளிகளைப் போல ஆண்டவர் நம்மேல விழ விழ, அப்படி வசனம் விழ விழ நாம் அவருக்குள்ளாக நாம் உருவாக்கப்படுகிறோம். அந்த 4ஆம் வசனத்துக்கு மீண்டும் வரும்போது, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து, அப்ப காலையில் மந்தாரமான ஒரு சூழ்நிலை. சில நம்ம பார்த்தாலே அந்த சோகமாக இருக்கிறது பார்த்து சில நேரத்தில் இந்த வார்த்தையை என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன ரொம்ப வாடி போயிருக்கிற, ரொம்ப வாடி இல்லை, வாடி போயிருக்கிற, வாடி போடி அது இல்லை, ஏன்னா என்ன வாடி போயிருக்கிறிய. ஒரு செடி அது வாடும்போது, ஒரு பூ மலர்ந்து வாடும்போது எப்படி மலர்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குதோ, அது வாடும்போது நமக்கு சந்தோஷம் கொடுக்காது. ஏன்? நீங்கள் கொண்டையில் வைக்கிற பூ வைக்கும்போது என்ன அழகாக இருக்குது, ஆனால் சாயங்காலத்தில் எப்படாத எடுத்து போடும், வாசனையை கொடுத்து முடிச்சு என்ன பண்ணுது? வாடி போகுது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஆலயத்துக்கு வரும்போது சில இடத்துல மந்தாரத்தை போல வாடி போய் வாரோம். பல பிரச்சனையினால, பல போராட்டத்தினால, பலர் சொன்ன அந்த வார்த்தையினால நம்ம துக்கம், துயரம், பலவீனம், நம்முடைய சில நேரத்தில் நம்முடைய வாலிபத்தை நினச்சி அப்போ எப்படிலாம் இருந்தேன், இன்றைக்கி நான் இப்படி இருக்கேனே, அன்றைக்கி எப்படிலாம் பாடினேன், இன்றைக்கி ஒரு பாட்டு ஒரு வாய்ப்பு கூட தர மாட்டேங்காங்களே, ஏன்னா அதை நினச்சி கூட சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? வாடி போயிருப்போம். நமக்கு இருக்கிற சில நெருக்கங்கள் நிமித்தம், சில பாடுகள் நிமித்தம் நம்ம
ஒரு மந்தாரமா ஆலயத்துக்கு வருவோம். ஆனால் இளம் பயிரின் மேல் மழை பொழிவது போல அப்படி மந்தாரமா வந்து உட்கார நம்ம மேல ஆண்டோட உபதேசம் பொழிய 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 வாடி போன நாம் அப்படியே என்ன பண்ணுவோம், மலர ஆரம்பிப்போம். அல்லேலூயா. பல துக்கம் நெருக்கத்தினால சோர்ந்து போன தளர்ந்து போன நம்முடைய இருதயமும் முகமும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க கேட்க என்ன பண்ணுது, அது அப்படியே பூரித்து அப்படியே மலர ஆரம்பிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே இந்த தாவீது சொல்லுகிறார். காலை அந்த வெயிலில் மழையில் நனைந்த அந்த நிலத்திலிருந்து விதை முளைத்து வருவது போல தேவனோடு கூட என்னுடைய இணைப்பு ஏதோ அப்படி இருக்காதோ, அதை போன்ற ஒரு வளர்ச்சியை, அதை போன்ற ஒரு அழகான ஒரு தன்மையை எனக்கு கொடுக்காதோ என்று சொல்லி அவர் ஏங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஏக்கத்தை நமக்கு ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டோடைய உபதேசத்தை கேட்கிற, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற இடத்துக்கு வரும்போது தான் இந்த மேன்மையை நாம் பெறுகிறோம். அதனால தான் அந்த 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என்னுடைய வீடு இப்படி தேவனிடத்தில் இப்படி இருக்காதோ. அப்போ நம்முடைய வீடு 4 விதமான வீடு இருக்கிறது. அதை நாம் இன்னொரு நாளில் தியானிக்கலாம். சரீரமாகிய வீடு, நாம் குடும்பமாக தங்கி இருக்கிற 4 சுவர்கள் உள்ள ஒரு வீடு, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜெப வீடு, அடுத்தது தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற நித்திய வீடு. ஆக நம்ம மந்தாரமாய் வாடி போய் வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட ஆண்டோடைய இந்த 3வது வீடாக மனிதனுக்கு நமக்கு வருகிற இந்த ஜெப வீட்டுக்கு நாம் வரும்பொழுது, இந்த ஜெப வீட்டில் வந்து நாம் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்க கேட்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில் இதோ எப்படி இளம் அந்த சூரிய கதிர்கள் பட்டு விதைகள் முளைத்து எழும்புவது போல நமக்குள்ளே நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் தம்முடைய உபதேசத்தை, தம்முடைய வசனமாகிய விதையை நமக்குள்ளே போட போட அது முளைத்து நமக்குள்ளே இருக்கிற எல்லா அந்தகாரங்களையும், எல்லா அந்த மந்தாரமாக இருக்கிற எல்லா துக்கத்தையும் எல்லா துயரத்தையும் நம்மை விட்டு ஆண்டவர் எடுத்து போடுகிறார். நம்மை விட்டு ஆண்டவர் எடுத்து போடுவது நிமித்தமாக அந்த நீதியின் சூரியன் நம்முடைய மந்தாரத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது தான் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரமாகிய வீட்டுக்கு இந்த உபதேச மழை தேவை. இந்த உபதேசம் என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாத மழை நமக்கு தேவை. வேற எந்த சிருஷ்டிப்புக்கும் இது தேவையில்லை. ஏன்? வேற எந்த சிருஷ்டிப்பும் கர்த்தருடைய சாயல்ல, கர்த்தருடைய ரூபத்தில் படைக்கப்படவில்லை. அல்லேலூயா. வேற எந்த சிருஷ்டிப்புக்கும் ஆத்மா என்று ஒன்று இல்லை. ஆண்டவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை உங்களுக்கும் எனக்கும் தான் ஊதி இருக்கிறார். ஆகையினாலே மனிதர்களாக இருக்கிற நமக்கு மட்டும்தான் இந்த உபதேச மழை, இந்த ஆசீர்வாத மழை தேவைப்படுகிறது. ஆக இதை கேட்க கேட்க நம் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள் மறந்து போய் நாம் மகிழ்ச்சியை அடைகிறோம். அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை இந்த ஜெப வீட்டுக்கு வருவது நிமித்தமாக, இந்த உபதேசத்தை கேட்பது நிமித்தமாக நித்திய வீட்டுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். அப்போ ஜெப வீடாகிய இந்த வீட்டில் வரும்போது தான் அந்த ஆசீர்வாத மழையாகிய உபதேசம் பொழிகிறது. அந்த உபதேசம் பொழிய பொழிய இந்த ஜெப வீட்டில் இருந்து நம்முடைய ஆத்துமா நித்திய வீட்டுக்கு நேராய் ஆயத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆக நித்திய வீட்டுக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த பூமியில ஏசப்பாக்கு நாம் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்பதை அந்த உபதேசம் நம்மை உணர்த்துகிறது. இந்த ஆசீர்வாத மழையாக உபதேசம், இந்த ஜெப வீட்டில் கேட்கிற இந்த உபதேசம் இந்த பூமியில ஏசப்பாக்கு சாட்சியா வாழணும் என்கிற அந்த உணர்வை கொடுக்கிறது. 3வதாக, நமக்கு வாழ்க்கையில இந்த பூமியில என்ன பிரச்சனை வந்தாலும்,
நம்மை மந்தாரமாக்கக்கூடிய என்ன துக்கம் என்ன துயரம் வந்தாலும் ஆண்டவர் பாதுகாப்பார், ஆண்டவர் நடத்துவார் என்கிற ஒரு நிச்சயத்தை, என்கிற விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. கரங்களை தட்டி, புரிந்தவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. இந்த ஜெப வீட்டில் வரும்போது தான் ஆசீர்வாத மழைங்கிற அந்த உபதேசம் பொழிந்து நாம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிறோம். இந்த உலகத்தில் சாட்சியாய், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நடத்தப்படுகிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் நடத்துவார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. ஆகையினால இந்த ஆசீர்வாத மழையாகிய உபதேசத்தை நாம் நம்முடைய மரண பரியந்தம் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழும் வரைக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த உபதேசம் தேவையாக இருக்கிறது. இந்த விதையாகிய கர்த்தருடைய வசனம் தேவையாக இருக்கிறது. ஆகிய ஆசீர்வாத மழை இந்த உபதேசம் நாம் வாழும் வரைக்கும் ஆண்டவரே எனக்கு தேவை என்று சொல்லி நாம் அந்த உபதேசத்தை வாஞ்சித்து சபைக்கு ஓடோடி வர வேண்டும். வருஷத்துக்கு ஒருக்கா பண்டிகைகள் வரும்போது மட்டும் அப்படி வந்து கொண்டு இருந்தால் அவர்கள் மந்தாரமான நிலையில் தான் இருந்து கொண்டே இருப்பார்கள். பல கட்டுகளில், பல நெருக்கங்களில், பல பிரச்சனைகளில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரதான், ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து இந்த உபதேசமாகிய ஆசீர்வாத மழையை கேட்க தான் நீங்களும் நானும் இதோ அந்த காலை கதிர்களால எப்படி விதை முளைத்து அழகாக நாம் வீட்டில் போடுற விளைகள், அந்த வெங்காயத்தை சின்ன வயசில் இருக்கும்போது முளைக்க போடுவோம். அது வரும்போது நமக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் இன்னைக்கு நம்ம அந்த என்ன சின்ன வெந்தயத்தை ஒரு நாள் ஊற வச்சுட்டு அது முளை வரும்போதே நமக்கு எப்படி இருக்குது, அதை பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அதை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு புத்துணர்ச்சியோடு கூட, ஒரு வளர்ச்சியோடு கூட எழும்புவதற்கு இந்த ஆண்டுடைய இந்த உபதேசம், இந்த வேத சத்தியம், இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். சிலுவை உபதேசம் என்ன? நீ பாடுபட அழைக்கப்பட்டவன், நீ பாடுபட அழைக்கப்பட்டவள். நீ இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழ்ந்து செல்வதற்கு அல்ல, எனக்காக சிலுவையை சுமக்க, உன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வர நீ அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவள் என்பதை சிலுவை நமக்கு உணர்த்துகிறது. ஆக அந்த சிலுவை உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, பரலோக வாசிகளாய் மாறப்போகிற நமக்கோ அது எப்படிப்பட்டது? தேவ பலனாய் இருக்கிறது. இதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. ஆகலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இதோ தேவனோடு என்னுடைய இணைப்பு எப்பொழுதும் இந்த உபதேசத்தினால நான் நிறைந்து அவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். என்னுடைய எல்லா ரட்சிப்பும், என்னுடைய எல்லா வாஞ்சையும் அவர் வளர்ந்தவங்க செய்யாரோ என்கிற அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலாக என் தேவன் என்னை வளர்த்தெடுக்க வல்லவராயிருக்கிறார். அது அப்படியே மொட்டாக அந்த விதை வந்துட்டு அப்படியே நிற்கிறது இல்லை. அது வந்து மரமாகவும் செடியாகவும் வந்து என்ன பலனை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறது. அதை போல இந்த உபதேசத்தை கேட்க கேட்க நாம் வளர்ந்து ஆண்டவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவர்களாக இருக்கிறார். ஆகையால் இந்த ஆசீர்வாதமான மழை, இந்த உபதேசம் என்னப்படுகிறது? எசேக்கியேல் 34:26 நாம் வாசகமாக, என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும், மேட்டின் சுற்றுப்புறங்கள் என்று சொல்லும்போது அது சவாலான இடங்கள், எல்லா மேட்டின் சுற்றுப்புறங்கள். இதோ என்னண்டை வா என்று சொல்லும்பொழுது ஆண்டவருண்டை போவது எளிதான பாதை அல்ல, அது கல்வாரி பாதை, அது கரடு முரடான பாதை. ஆக அந்த மேட்டின் சுற்றுப்புறங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் ஆசீர்வாதம் மாற்றி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாத மழை பெய்யும். இந்த உபதேச மழை பெய்யும் போது, ஆசீர்வாதம் பெய்யும் போது என்ன நடக்கிறது? 34:27 என்ன சொல்லுது? வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும்,
பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டோருடைய கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வசனத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாயிருப்பார்கள். பூமி தன் பலனை தரும், வெளியின் விருட்சங்கள் தன் கனியை தரும். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டோருடைய கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான மழை நம்ம மேல பொழியும் போது ஆண்டவர் இப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நித்தியத்துக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போக இந்த உபதேசம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக, 2 வாரமாக அந்த அருமையான அந்த பெஞ்சமின் ஐயா பாடின என்ன பாட்டு, பரலோகமே என் சொந்தமே. அநேகர் அந்த பாட்டு என்ன பண்ணுங்க, அவர் பாட கேட்கும்போது நம்ம அறியாமலே ஒரு உணர்ச்சி வருகிறது. அப்போ கர்த்தருடைய உபதேசத்தை கேட்க கேட்க நித்தியத்துக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பரலோகமே பாடுவோமா? என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆண்டோடைய உபதேச மழை நம்ம பொழிய பொழிய இந்த மப்பு மந்தாரமாகிய வேதனைகள், பிரச்சனைகள், பாடுகள் நம்மை விட்டு விலகி ஓடி ஆண்டவருக்கு என்று சொல்லி சாட்சியா இருக்க வேண்டும் என்கிற உணர்வை நமக்கு தருகிறது. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ. இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. 2 சாமுவேல் 23:5 சொல்லப்பட்டபடி அவரோடு கூட நித்திய உடன்படிக்கையிலே நாம் இணைந்திருக்கிறோம். எப்படி ஒரு கணவன் மனைவியோடு கூட அவர்கள் நித்திய விவாகத்துக்கென்று சொல்லி இணைகிறார்களோ, அதை போல ஆண்டவர் நம்மை அவரோடு கூட நித்திய உடன்படிக்கையாக நம்மை அவர் நிச்சயித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கோ பிறந்த மனைவியை தன் கரத்தை பிடித்து கொண்டு கணவன் கடைசி வரைக்கும் வாழ வைப்பது போல, அவரோடு கூட வாழ்வது போல, அந்த மனைவியும் அந்த பெண்ணும் இதோ தன் கணவன் கரத்தை பிடித்து கொண்டு இனி என் வாழ்க்கை என் கணவனோடு தான் என்று சொல்லி பிறந்த வீட்டை, பெற்றோரை மறந்து தன் கணவனோடு வாழ்வது போல நீங்களும் நானும் மணவாளனாகிய இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த இப்போ வாசித்த எசேக்கியேல் 34:27 படி கர்த்தர் நம்மை அற்புதமாய் சுகமாய் நம்மை தேசத்திலே அவர் தங்க பண்ணுகிறார். நம்முடைய எல்லா கட்டுகளையும் நுகத்தடிகளையும் முறித்து நாம் நிமிர்ந்து நடக்கும்படி அடிமைத்தனத்தின் எல்லா காரியங்களையும் அவர் நீக்கி போடுகிறார். ஆக இப்படி நாம்
நடக்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய உபதேசம் கேட்க கேட்க எப்படி நம் வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறுகிறதோ அதை இங்கே எபிரேயர் ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து ஒரு நிலம் எப்படி பயிரிடுவதற்கேற்ற அந்த அந்த விவசாயி அந்த நிலத்தை உழுது அந்த பயிரை விளைவிக்கும் போது அல்லது அந்த நெல்லை போடும்போது அது 2 மேனி 3 மேனி என்று சொல்லி அது பல மடங்கு அவனுக்கு திரும்ப ஆசீர்வாதமாக கொடுப்பது போல நீங்களும் நானும் ஆசீர்வாதமான மழைங்கிற உபதேசத்தை கேட்டு கேட்டு தேவனாலே ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாறும். அல்லேலூயா. ஆனால் சில நிலம் இருக்கிறது, என்னதான் மழை பெய்தாலும் அந்த நிலத்தில் எப்படி அந்த நிலம் இருக்குமா? அடுத்த வசனத்தை பாருங்க. முட்செடிகளும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்க, முட்செடிகளும் முட்பூண்டுகளும் சில நிலங்கள் அது என்னதான் மழை பெய்தாலும் என்னதான் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து அந்த நிலமாகிய அந்த மனிதன் இதோ உளப்பட்ட நிலத்தை போல ஆண்டவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிற உபதேசத்தை எவ்வளவுதான் கேட்டாலும் அவன் இன்னும் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் ஒரு முளைப்பிக்கிற ஒரு நிலத்தை போலத்தான். அப்படிப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் பரலோகத்துக்குரிய எண்ணம் அவர்களுக்கு வருவதே இல்லை. அடுத்தாக இந்த பூமியில் அடுத்த நாள் போய் என்ன பண்ணலாம் என்கிற அந்த எண்ணம் தலை தூக்கி இருக்கும். அவங்களுக்குள்ள எப்போவுமே அந்த முட்செடி முட்பூண்டு எப்படி பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்காதோ அதை போல அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு கசப்பையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படும். ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய முடிவு எப்படி சொல்கிறார்? சுட்டரிக்கப்படுவதுதான் அதன் முடிவு. ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பார்வையில் இந்த முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமாகவே இன்றைக்கு நம்முடைய ஜீவன் காணப்பட்டா உண்மையா ஆண்டவர் அவர் வேதனைப்பட்டு சுட்டெரிப்பதற்கு தான் அக்கினிக்கு தான் அதை ஒப்பு கொடுப்பார். நீங்கள் நானும் அக்கினி கடலுக்கு நரகத்துக்கு போகும்படி அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற அந்த நித்திய வீட்டை அந்த வாசஸ்தலத்தை அடையும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே தேவன் இந்த பூமியில் நமக்கு ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். நீடித்த நாட்கள் அவரோடு கூட வாழும்படி இந்த குறுகிய நாட்களில் என் உபதேசமாகிய ஆசீர்வாத மழையை நீ கேட்டு கேட்டு என் மகனே மகளே இதோ உன்னை என்னோடு கூட இருக்கும்படி என்னோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை சாட்சியாய் கனி கொடுத்து எந்த பிரச்சனையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேங்கிற நிச்சயத்தோடு நீ வாழ்ந்து இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். மாறாக முட்பூண்டுகளையும் முட்செடிகளையும் இன்னும் விளைவித்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்களில் நம்மை ஆண்டவர் கர்த்தர் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை உங்களுடைய உபதேசத்தை கேட்டும் இன்னும் கொஞ்சமும் மனம் திரும்பலப்பா. என் மனதும் மாமிசமும் விரும்புகிறதையே நான் செய்துக்கிட்டே இருக்கேன். இந்த லெந்து காலங்களிலாவது என்னை நீர் உமக்கு ஏற்றவராக மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மேலே தயவு பெருத்தவராய் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் அதுக்கு சாட்சியாக இருக்குது பாருங்கள். அந்த 9ஆம் வசனம் அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். அந்த வசனம் எப்படி சொல்கிறது? பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார், நீங்கள்
ஆண்டவருடைய அந்த உபதேசம், அந்த மழை பெய்து ஒரு நிலம் நல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கேற்ற பலன்களை கொடுத்தாலும், அது முள்பூண்டுகளையும் முட்செடிகளையும் கொடுக்கிற நிலையில் இருந்தாலும், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆக்கியோன் ஆண்டோடைய மனதை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் அந்த 8ஆம் வசனத்தின்படி முட்பூண்டுகளை முட்செடிகளை உருவாக்குவர்களாக இருந்தாலும், இந்த 9ஆம் வசனம் சொல்லுகிற வண்ணமாக இப்படி நாங்கள் சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். எதை குறிக்கிறது? ஆண்டவர் ஒரு முள் பூண்டாக முட்செடியாக இன்னும் என்னுடைய வாழ்க்கை இருந்தா, எனக்குள்ள இன்னும் நன்மையை கொண்டு வர, எனக்குள்ள இருந்து இரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களை கொண்டு வர ஆண்டவர் முடியும் என்பதை நாம் அவரண்டை வந்தால், அவரை நம்பி, அவர் நம்மை நம்பி இருக்கிறார், நாம் அவரை நம்பி அவரண்டை வரும் பொழுது நம்மை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிந்திருக்கிறது? ஆண்டவரிடத்துல இன்னும் நன்மைகளும் இரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களும் நிறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி அவரை நம்புகிறோமா? நம்ம பாவி என்று அவர் என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் தள்ளும். பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார். அப்புறம் ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. அப்போ முள் பூண்டாக முட்புதராக என் வாழ்க்கை பாவியாக இருந்தாலும் அவர் நம்மை இன்னும் இரட்சிப்புக்கு அடுத்த காரியங்கள், இவனை நல்ல பண்படுத்தி மிகுந்த கனிகளை கொடுக்கிற மகனாய் மகளாய் உருவாக்க முடியும் என்று சொல்லி நாம், ஆண்டவர் நம்மை படைத்தவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். நாம் அதை நம்பி வரும்போது, ஏன்னா உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்பி இருக்கிறோம். நம்முடைய இருதய கதவை திறந்தாதான் ஆண்டவர் நமக்குள்ள வர முடியும். நம்ம அடைத்து வைத்து கொண்டு இருந்தால் அவர் தட்டி கொண்டே தான் இருப்பார். ஆனால் ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன், எந்த சூழ்நிலையிலும் உம்மை நான் நம்புகிறேன். என் முள் பூண்டுகளை விளைவிக்கிற என் வாழ்க்கையை நன்மைக்கு எதுவாய் இரட்சிப்படுத்த காரியங்களில் நீர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி நாம் அவரண்டை வரும்பொழுது, யோபின் புஸ்தகம் அழகா சொல்லுது பாருங்க. 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. பாருங்க, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளம் கிளைகள். பாருங்க, ஒரு மரத்தை குறித்து யோபு சொல்றார், நம்பிக்கை உண்டு, வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி. பாருங்க, அதன் அடிக்கட்டை அந்த வேர் மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால், அப்படி செத்து போன உலர்ந்து போன பட்ட மரமா இருக்கிற அந்த மரத்துல தண்ணீரின் வாசனையினால அது துளிர்த்து ஈழம் மரம் போல் கிளைவிடும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் எதை குறிக்கிறது? என் அன்பான மகனே மகளே, உன் வாழ்க்கை பட்டு போன நிலையில உன் அடி மரமே, அந்த அடி வேறே ஆணி வேறே செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, தண்ணீரின் வாசனை, ஜீவ தண்ணீராகிய ஆண்டவருடைய அந்த உபதேச மழை நம்மேல விழ விழ திரும்ப ஒரு பட்ட மரம் எப்படி இளமரமாக கிளை விடுகிறதோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப உயிர் பெற செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தான் இப்படி நாங்கள் சொல்லியும் உங்களிடத்த நன்மை இன்னும் இருக்கிறது, இன்னும் ரட்சிப்படுத்த காரியம் உங்களிடத்த உண்டாயிருக்கிறது நான் நம்புகிறோம் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய மனதை எபிரேயர் ஆக்கியோன் வெளிப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் கசப்பான வேர்களை பிடுங்கி போடுவோம். காய்ந்த ஏதோ பட்டு போன அந்த எல்லா காரியங்களையும் பிடுங்கி போட்டு, ஆண்டவரே
உம்முடைய அன்பின் வேரோடு அந்த ஜீவ தண்ணீராகி உம்மோடு கூட இணைந்து திரும்ப நாங்கள் துளிர்விட, இளமரமாய் கிளைவிட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருக்கென்று எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? தலை வணங்கி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல அவருடைய உபதேசத்தை பொழிய செய்து, பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல அவருடைய வசனத்தை இறங்கச் செய்து, பட்டு போயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க செய்ய வல்லவர். நம்மிடத்தில் இன்னும் நன்மை இருக்குது, ரட்சிப்பு கிடைத்த காரியங்களை நம் வாழ்க்கையில செய்ய முடியும் சொல்லி பட்ட மரத்தில் தொங்கின பச்சை மரமாய் தொங்கி ஜீவனை விட்ட நம்முடைய கல்வாரிநாதர் இயேசு இன்னும் உங்கள் மேல என் மேல நம்பிக்கையோடு இருக்கிறார். அவருடைய நம்பிக்கையை ஏமாற்றி விடாமல், ஆண்டவரே இதோ உம்மண்டை நான் வருகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசு வருகிறார். அவர் ஒரு நாள் மத்திய வானத்தில் வந்து நம்மை அவர் நியாயத்திற்கு வர இருக்கிறார். அவர் வரும்போது பட்ட மரமாக நாம் சுட்டரிக்கப்படுகிற அந்த முள்ளுள்ள நிலையில் இருக்க போகிறோமா, அல்லது தேவ ஆசீர்வாதத்தை பெற்று பூத்து குலுங்கி மிகுந்த கனிகளை கொடுக்கிற நிலையில் நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறோமா? நம்ம அப்படியே நம்மை ஆண்டோடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லாம் அநீதிக்கும் கூலி பெறுவார். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லாம் அநீதிக்கும் கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பி தப்பிடுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பி திரும்ப ஒரு விஷயம் பாடுவோம். தப்பிடுவார். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பியுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த கடைசி காலத்திலே.
ஆண்டவரே, ஒரு நாள் நீர் வரும் பொழுது உடைய உபதேச மலையை நனைந்து நனைந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஜெப வீட்டுக்கு வந்து கடந்து செல்றியாயே. என் மகனே,